this video we are going to see about some basic concepts of chemistry or part 2, and I am Mohammed Ashif. I am studying in Stanley Medical College. First இந்த part 2 நம்ம எதை பார்க்க போகிறோம்னா பேசிக்காக மோல் கான்செப்டை ஃபுல்லாக பார்க்கணும். இந்த மோல் கான்செப்டில் அட்டாமிக் மாஸ்னா என்ன, கிராம் அட்டாமிக் மாஸ், மாலிகுலர் மாஸ், கிராம் மாலிகுலர் மாஸ், இதை ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்து முடிச்சிடுவோம். அண்ட் தென் இந்த மோல்ஸில் மோலார் வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த மோலார் வால்யூம் வச்சு டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஆவரேஜ் அட்டாமிக் வெயிட், இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு அட்டாமிக் மாஸ்னால் என்ன? அட்டாமிக் மாஸ்னால் இப்போது எக்ஸாம்பிள் நீங்கள் பீரியாடிக் டேபிளில் படிச்சிருப்பீங்க. ஹைட்ரஜன் ஆட்டம், ஹீலியம் ஆட்டம், இந்த மாதிரி இந்த ஒரு ஆட்டமோட வெயிட் எடுத்து பார்க்குறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், அட்டாமிக் மாஸ் அப்படிம்போம். இப்போது சயின்டிஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஆட்டமோட வெயிட்டை மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படிங்கிற ஒரு மிஷின் மூலயமா கண்டுபிடிச்சிருவாங்க. அதை கண்டுபிடிச்சி பார்த்தா அதோட ரேஞ்ச் எல்லாமே எந்த ரேஞ்சில் இருக்குன்னா 10⁻⁻24 கிராமில் இருக்குது. அப்போ இது எல்லாமே வெரி ஸ்மால் குவான்டிட்டி அப்படிங்கிறதுனால நம்ம அடிக்கடி கேல்குலேஷனில் இந்த 10⁻⁻24 அப்படிங்கிறத யூஸ் பண்ண முடியாது. அதுக்காண்டி கொண்டு வந்தது தான் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். இதில் என்ன பண்ணுவோம்னா, இப்போது ஏதாவது ஒருவரோட கம்பேர் பண்ணி இந்த அட்டாமிக் மாஸோட வெயிட்டை கொண்டு வருவோம். பிகாஸ் அட்டாமிக் வெயிட் ஆஃப் ஒன் ஆட்டம் இஸ் வெரி ஸ்மால் அப்படிங்கிறதுனால. அதனால் 1 AMU அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. இதை நான் போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். போன வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. அது வந்து 1.6 × 10⁻⁻24 கிராம். 1 AMUவோட வேல்யூவை 1.4 × 10⁻⁻24 கிராம் அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம். இப்போது இது எதுலேருந்து டிரைவ் ஆச்சுன்னு கேட்டாங்கன்னா 1/12 ஆஃப் தி கார்பன் 12 ஐசோடோப்போட மாஸ். இந்த 1 AMU இதை வச்சு தான் நம்ம இந்த லெசன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ அட்டாமிக் மாஸ்னால் ஒன் ஆட்டம் ஆஃப் த ஹைட்ரஜனோட மாஸ். மாலிகுலர் மாஸ்னால் லெட்ஸ் ஹைட்ரஜன் வச்சு சொல்கிறேன். ஹைட்ரஜன் எந்த மாலிகுலர் ஸ்டேட்டில் இருக்கும், மாலிகுலர் ஸ்டேட்டில் எவ்வளோ இருக்கும், H2 அந்த ஃபார்மில் இருக்கும். இந்த H2ஓட வெயிட்டை பார்க்குறது தான் மாலிகுலர் மாஸ். அவ்வளோதான். இது நத்திங் பட் இப்போ ஹைட்ரஜனோட மாஸ் உங்களுக்கு தெரியும். 1 மோல் ஹைட்ரஜன் மாஸ்னால் 1 கிராம். 1 ஆட்டம் அப்படிங்கிறது என்னென்னா 1 AMU. அந்த 1 AMUவை இன்ட்டு 2 போடுங்க. ஏன்னா 2 ஆட்டம் இருக்குது ஃபார் ஹைட்ரஜன் மாலிகுல். இப்போ 2 AMU அப்படிங்கிறது தான் H2ஓட மாலிகுலர் மாஸ். ஒய் ரிலேட்டிவ் மாஸ்? ஆட்டம்ஸ் ஆர் டூ ஸ்மால் டு வெயிட் டைரக்ட்லி. அவ்வளோதான் டெஃபினிஷன். A number expressing how many times an atom is heavier than the 1/12 of the carbon 12 isotope. அப்படி தானே? இப்போது நீங்கள் ஒரு ஆட்டமை எக்ஸாம்பிள் 2 AMU அப்படின்னா, இப்போ கார்பன் 12 ஐசோட்டோப்போட 1/12 பார்ட் வந்து 1 AMU அப்படிங்கும்போது இது வந்து 2 டைம்ஸ் 1 AMUவோட அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹைட்ரஜன் மாலிக்யூலை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அப்போது ஒரு ஆட்டம் ஒரு மாலிக்யூல் எவ்வளோ டைம்ஸ் அந்த 1/12 ஆஃப் தி கார்பன் 12 ஐசோட்டோப்போட ஹெவியராக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட டெஃபினிஷனு. இப்போ நைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது எதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நைட்ரஜன் ஆட்டம் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இஸ் 14 AMU. மாலிகுலர் மாஸ்னால் சம் ஆஃப் தி அட்டாமிக் மாஸ், எவ்வளோ மாலிக்யூல்ஸ் இருக்கும் அதை அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள். இப்போ நைட்ரஜன் அப்படிங்கும்போது நைட்ரஜன் மாலிகுல் N2, அப்போ 14 × 2 = 28, 16 × 2 = 32 ஃபார் ஆக்சிஜன். அவ்வளோதான். இப்போது கிராம் அட்டாமிக் மாஸ், கிராம் மாலிகுலர் மாஸ் அப்படின்னு ஒரு புது டேர்ம் கொண்டு வராங்க. இது வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. கிராம் அட்டாமிக் மாஸ்னால் நத்திங் பட் நான் மோல் கான்செப்ட் அப்போ சொல்லுவேன், 1 மோல் ஆஃப் தட் ஆட்டமோட மாஸ். கிராம் மாலிகுலர் மாஸ்னால் அதே தான், 1 மோல் ஆஃப் தட் மாலிக்யூலோட மாஸ். ஓகேவா? இப்போ நம்ம மோலை எப்போவுமே மோலோட மாஸ் அப்படிங்கிறது மோலார் மாஸ். மோலார் மாஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன், 1 மோல் ஆஃப் தட் ஆட்டமோட வெயிட் தான் மோலார் மாஸ். அது யூஸ்வலி எக்ஸ்ப்ரோஸ்ட் இன் கிராம்ஸ். அந்த மாதிரி 1 மோல் ஆஃப், இப்போ எக்ஸாம்பிள் நான் ஆக்சிஜன் ஆட்டம் எடுத்துக்கிட்டேன். 1 மோல் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டமோட மாஸ் என்ன, 16 கிராம். அதுதான் நம்ம கிராம் அட்டாமிக் மாஸ். அப்போ கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் கேட்டிங்கன்னா 16 கிராம். அவங்க ஆக்சிஜன் ஆட்டம் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இதை கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் கேட்டாங்கன்னா 14 கிராம். இதை கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் கேட்டாங்கன்னா 1 மோல் ஆஃப் ஆக்சிஜன் மாலிகுலோட மாஸ் தட்
2 into 16 equal to 32 gram. இந்த மாதிரி தான். Let's say very simple. Gram atomic mass GAM, atomic mass are expressed in grams. கிராம்ஸில் நம்ம ஆட்டமோட மாஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். கிராமில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாதோ, அதனால் மோலாக எடுத்துகிட்டு அந்த மோலோட மாஸ் அப்படிங்கிறது தான் அட்டாமிக் மாஸ் எக்ஸ்ப்ரெஸ்ட் இன் கிராம்ஸ். ஆல்சோ 1 கிராம் ஆட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். கிராம் அட்டாமிக் மாஸை 1 கிராம் ஆட்டம். இப்போ கொஸ்டின்ஸில் டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ்லாம் வாட் இஸ் தி 1 கிராம் ஆட்டம் ஆஃப் தி நைட்ரஜன் அப்படிங்க. 1 மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ 2 கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் ஒன்று கேட்டாங்கன்னா நைட்ரஜன் ஆட்டம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போது 2 கிராம் அட்டாமிக் மாஸ் நத்திங் பட் 2 மோல் ஆஃப் நைட்ரஜனோட வெயிட்டு. 2 மோல் ஆஃப் நைட்ரஜனோட வெயிட் என்ன? 28. ஏன்னா நைட்ரஜன் ஆட்டம் தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கோம். 5 கிராம் ஆட்டம் ஆஃப் நைட்ரஜன் கேட்குறாங்க. 5 கிராம் ஆட்டம் அப்படிங்கிறது என்னென்னா என்ன சொல்லியிருக்கேன், இந்த கிராம் ஆட்டம்க்கு பக்கத்தில் அதோட மோல் மாஸ் போடுங்க. அப்போ 5 into 14 70 கிராம் மோலார் மாஸ். இட்ஸ் நத்திங் பட் அந்த 7 கிராம் ஆட்டம் கிராம் மோல் ஆஃப் நைட்ரஜன் இவங்க டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் அப்படின்னு கொடுக்கணும். 7 கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 7 மோல் ஆஃப் நைட்ரஜனோட மாஸு நம்ம 1 மோல் ஆஃப் நைட்ரஜன் மாஸ் 28 தெரியும். அப்போ 7 மோல்னா 7 into 28 196 கிராம். இப்போ தான் மோல். இந்த மோல் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். மோல்னா நத்திங் பட் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். மோல் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். இப்போது ஒரு டசன் அப்படின்னா எத்தனை? 12. 1 பேர்னா எத்தனை? 2. அந்த மாதிரி 1 மோல் அப்படிங்கிறது என்னென்னா 6.022 into 10⁻23 அப்படிங்கிறது. இதே நீங்கள் 1 மோல் ஆஃப் ஆட்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் என்ன அர்த்தம்? 6.022 into 10⁻23 ஆட்டம்ஸ் இருக்குது. அதுவே 1 மோல் ஆஃப் இந்த ஆட்டம் ஆக்சிஜனாக இருந்தால் 6.022 10⁻23 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும். இது 1 மோல் ஆஃப் ஆக்சிஜன் மாலிக்யூல் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் 6.022 into 10⁻23 ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸ் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் மோல் கான்செப்ட்ஸில் இருந்தால் இந்த லெசன்ஸில் வரும். அதனால் இது நல்லாவே தரவு பண்ணிக்கோங்க. இப்போ 1 மோல் ஆஃப் கார்பன் 12 அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் 6.022 into 10⁻23 கார்பன் 12 ஆட்டம் இருக்குது. ஓகேவா? இப்போது நீங்கள் ஒரு டவுட் வரும். இப்போது ஹைட்ரஜன், இப்போ ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். ஹைட்ரஜன் 1H1 கார்பன் மேலே 12 போடுவீங்க. அந்த அட்டாமிக் மாஸை அப்படி தானே அந்த பீரியாடிக் டேபிளில் அந்த ஒவ்வொரு ஆட்டமோட மாஸும் மேலே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஹைட்ரஜன்னா 1, கார்பன்னா 12, நைட்ரஜன்னா 14, பாஸ்பரஸ்னால் 30 அப்படி சம்திங் வரும். பாஸ்பரஸ் 31 இந்த மாதிரி வருது. இப்போது ஒரு ட்ரிக்கு. இப்போது இந்த கார்பன் இருக்கா, இந்த கார்பனை நான் 12 கிராம் எடுத்துட்டேன் அப்படின்னா கார்பன் 12 ஐசோடோப்பை நான் 12 கிராம் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு அது 1 மோல். பாஸ்பரஸை நான் 31 கிராம் எடுத்தோம்னா எனக்கு பாஸ்பரஸ் ஈக்குவல் டு 1 மோல். நான் 1 மோல் ஆஃப் பாஸ்பரஸ் எடுத்துருக்கேன்னு அர்த்தம். நைட்ரஜன் ஆட்டமை நான் 14 கிராம் எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு அது 1 மோல் ஆஃப் நைட்ரஜன் ஆட்டம். விச் மீன்ஸ் என்ன? அதில் 6.022 10⁻23 பார்ட்டிகல் இருக்குது. அப்போ நான் 12 கிராம் ஆஃப் கார்பன் எடுத்தோம்னா 6.022 10⁻23. 31 கிராம் ஆஃப் ஃபாஸ்பரஸ் எடுத்தோம்னா அதில் 6.022 10⁻23 ஆட்டம்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஒரு ட்ரிக். இந்த ட்ரிக்கு நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணுவோம். அவகாட்ரோ நம்பர். இந்த 1 மோல் அப்படிங்கிறத நம்ம அவகாட்ரோ நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். 6.022 10⁻23. 1 மோல் ஆஃப் ஆட்டம் அப்படின்னாலும் கிராம் அட்டாமிக் மாஸ்னாலும் ஒன்று சொல்லியிருக்கேனா இல்லையா? அப்போலே அதில் அவகாட்ரோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். 1 மோல் ஆஃப் மாலிக்யூல்ஸ்னாலும் கிராம் மாலிகுலர் மாஸ்னாலும் ஒன்று தான். அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கும். இப்போ சம்ஸ் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்லைட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரலான்ருக்கேன். ஐயோ சாரி. இப்போ மோல்ஸை கேல்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ், டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ். இது ஃபார் கேஸ், லிக்யூட் அண்ட் சாலிட்ஸ். இது 3த்துக்கு யூஸ் பண்ணலாம். எப்போ அவங்க ஒரு மாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது கிவன் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ்.
அதே மோல்ஸை இன் டேர்ம்ஸ் ஆஃப் அவங்க நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ், இது வந்து வெயிட் கொடுக்கும்போது, அதுவே அவங்க பார்ட்டிகிள்ஸோட நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா, இப்போ கார்பன் 12 பார்ட்டிகல் எனக்கு 12 × 10⁻34 கார்பன் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, இது எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் இதில் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, இதோ ஃபார் கேஸ், லிக்யூட் அண்ட் சாலிட். இதில் என்ன கிவன் பார்ட்டிக்கிள் டிவைடட் பை அவகாட்ரோ நம்பர். அதுவே this is only for gas, this is very important, இது only for gas. இப்போ வால்யூமில் கொடுத்துருப்பாங்க, இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிவன் வால்யூம் டிவைடட் பை 22.4 லிட்டர், இன் டேர்ம்ஸ் ஆஃப் இவங்க லிட்டரில் கொடுத்தாங்கன்னா, அதுவே கிவன் வால்யூம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்எல்ல கொடுத்தாங்கன்னா டிவைடட் பை 22,400 ml. இந்த ஃபார்முலாஸை மெயினாக யூஸ் பண்ணுங்கள். இதை வச்சு தான் சம் வரும். இப்போ மோல்ஸ் டு பார்ட்டிகிள்ஸ்னால் நம்ம என்ன பண்ணணும், மல்டிபிள் பை அவகாட்ரோ நம்பர். அதுவே பார்ட்டிகிள்ஸ் டு மோல்னால் டிவைடட் பை அவகாட்ரோ நம்பர். இது பாருங்க, எனக்கு பார்ட்டிகிள் கொடுத்துட்டாங்க, நான் அதை மோலாக மாற்றணும், அதுக்கு நான் அவகாட்ரோ நம்பர்னால் டிவைட் பண்ணுறேன். அதுவே எனக்கு மோல் இருக்குது, எனக்கு பார்ட்டிக்கிள் வேணும் அப்படின்னா இந்த அவகாட்ரோ நம்பர் இன்சைடு கொண்டு வந்துடுங்க, மல்டிபிள் வரும். அப்போ n × அவகாட்ரோ நம்பர் ஈக்குவல் டு கிவன் பார்ட்டிக்கிள். அப்போ நான் அவகாட்ரோ நம்பர்னால் மல்டிபிள் பண்ணுவோம். இதுவே வால்யூம் இருக்குது, மோல்ஸ் டு வால்யூம் அப்படின்னா மல்டிபிள் பை 22.4 லிட்டர். இதை எனக்கு வால்யூமை மோலாக மாற்றணும்னா டிவைடட் பை 22.4 லிட்டர். மோல்ஸை மாஸ் இன் கிராமாக மாற்றணும்னா மல்டிபிள் பை மோலார் மாஸ். அது இல்லை மல்டிபிள் பை மோலார் மாஸ். மோல்ஸை மாஸாக மாற்றணும்னா, மாஸை மோலாக மாற்றணும்னா டிவைடட் பை மோலார் மாஸ். தட்ஸ் ஆல். இப்போ இதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா சம்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். இப்போ கால்குலேட் த மாஸ் ஆஃப் கார்பன் 12 ஆட்டம் கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஏன் கார்பன் 12 ஆட்டம், 1 கார்பன் 12 ஆட்டமோட மாஸு நம்மளா தெரியுமா, 1 கார்பன் 12 ஆட்டமோட மாஸ் 12 AMU. அப்போ 1 AMUவோட வேல்யூ என்ன, 1.66 × 10⁻⁻24. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள், தட் இஸ் ஆன்சர். கால்குலேட் த மாஸ் ஆஃப் சில்வர் ஆட்டம். ஏன் சில்வர் ஆட்டம், ஒரு சில்வர் ஆட்டமோட வெயிட் என்ன 12 AMU. 1 AMUவோட வெயிட் நம்மளுக்கு தெரியும் 1.66 × 10⁻⁻24. அதான் ஆன்சர். பாதி பேர் இது வேறு மாதிரி பண்ணுவாங்க, இது வந்து சிம்பிள். வேறு மாதிரி என்னென்னா, இதை மோலாக மாற்றிட்டு மாசு கண்டுபிடிப்பாங்க. என்னென்னா இப்போது ஒரு ஆட்டம் நம்மளுக்கு 6.022 × 10⁻23 ஆட்டமோட வெயிட் வந்து 108 கிராமு. அப்போ 1 ஆட்டம் என்னன்னா 10.6 டிவைடட் பை 10. இதை மல்டிபிளில் இருக்குது, இன்சைடு கொண்டு வந்தால் டிவிஷனில் வருமா, அப்போ டிவிஷனில் வரும்போது 108 டிவைடட் பை 6.022 × 10⁻23 அப்படி வரும். பட் நம்ம என்ன பண்ணிட்டோம், 1.8 × 1.6 × 10⁻⁻24 மல்டிபிள் பண்ணி கொண்டு போயிருப்போம். திஸ் இஸ் ஈஸி பிகாஸ் இன்னொரு கான்செப்ட் சொல்கிறேன். போன வீடியோவில் உங்களுக்கு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்னா நீங்கள் 1/NAனாலும் 1.66 × 10⁻⁻24 தான். என்ன 1 நீங்கள் 6.022 × 10⁻23 டிவைட் பண்ணிங்கன்னா 1.6 × 10⁻⁻24 வரும். இப்போது இந்த 1 அப்படின்னு நான் பிரித்து எழுதிட்டோம்னா இந்த 1 டிவைடட் பை 1.6 இதுக்கு பதில் நான் என்ன எழுதிக்கலாம், நான் மேலே இருக்கக்கூடிய இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? எஸ், அஃப்கோர்ஸ். அப்போ ஆன்சர் மாறையா போகுது, கண்டிப்பாக சேமாக தான் வரும். இப்போ கால்குலேட் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ப்ரெசன்ட் இன் 1 கிராம் ஆஃப் வாட்டர். இந்த மாதிரி இருந்தால் இது ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். மாலிக்யூல்ஸ் கேட்டால் எது கேட்டாலும் ஃபஸ்ட்டு அவங்க ஆட்டம்ஸ் கேட்டாலும் சரி, மாலிக்யூல்ஸ் கேட்டாலும் சரி, ஃபஸ்ட் கன்வெர்ட் them
இன்ட்டு மோல்ஸ். மோல்ஸை நம்ம பார்ட்டிகல்ஸாக மாற்ற தெரியுங்களா? ஏன்னா எவ்வளோ மோல்ஸ் இருக்கோ அது 6.02 10^23 மல்டிபிள் பண்ணிட்டோம்னா அது பார்ட்டிகலாக மாறிடும். ஆட்டம்ஸ் இருந்தால் ஆட்டம்ஸாக மாறும், மாலிகுலாக இருந்தால் மாலிகுலாக மாறும். இப்போது 1 கிராம் கேட்டாங்க. நான் 1 கிராம் ஆஃப் வாட்டரில் எவ்வளோ மோல்ஸ் இருக்குன்னு பார்த்தேன். கிவன் மாஸ் 1, மாலிகுலர் மாஸ் 18. இப்போ 1/18 மோல் இது. இந்த 1/18 மோலை அப்போ எவ்வளோ மாலிக்யூல்ஸ் இருக்குதுன்னு கேட்காங்க. அப்போ மாலிக்யூல்ஸ் ஈக்குவல் டு 1/18 into 6.022 10^23. ஏன்னா எனக்கு ஒரு மோலில் 6.02 10^23 பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அப்போ 1/18 மோலில் எவ்வளோ வேணும்னா அதனால் மல்டிபிள் பண்ண ஆன்சர் வந்துடும். இதை சால்வ் பண்ணுங்கள், ஆன்சர் கன்ஃபார்ம். 6 1s are 6, 6 3s are 18. 3 தான் வருவோம்னா 0.0, 3 3s are 9, 3 3s are 9. அப்போ 3.3 into 10^22 molecule of water இருக்கும். How many oxygen atoms present in CaCO3? இதுக்கு நான் ஒரு கான்செப்ட் சொல்லிக்கிட்டேன், அதுக்கடுத்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போது ஒரு மோல் ஆஃப் 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டேன். இந்த 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடில் எனக்கு 1 mole ஆஃப் கார்பன் ஆட்டம் இருக்குது, 1 mole ஆஃப் ஆக்சிஜன் மாலிக்யூல் இருக்குது. அதுவே இந்த 1 into 2 எத்தனை 2. 2 mole ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்போது H3PO4 இது நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். இதில் 3 mole ஆஃப் ஹைட்ரஜன், 3 mole ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும், 1 mole ஆஃப் பாஸ்பரஸ் இருக்கும். அண்ட் லிமிட்டிங் ரியேஜன் பார்ப்போம். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எவ்ரி இயர். இதில் ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. லிமிட்டிங் ரியேஜன்னா என்ன? இப்போ லெட்ஸே ஒரு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பர்கர் அனாலஜி எடுத்துக்கிடுவேன். இப்போ ஒரு பர்கர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பன் தேவை, அதுக்காண்டி 1 ஃபில்லிங் தேவை, 1 சீஸ் ஸ்லைட்ஸ் தேவை. ஓகே. அப்போது இதை வச்சு ஒரு பர்கர் ஃபார்ம் பண்ணிடுவீங்க. இப்போ ஒரு சினாரியோ எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட 4 பன் இருக்குது, 6 ஸ்லைஸ் இருக்குது, 6 அந்த பேட்டிஸ் இருக்குது, அண்டு 3 ஸ்லைஸ் தான் இருக்குது. இதை வச்சு உங்கள்கிட்ட எத்தனை பர்கர் ஃபார்ம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதை 3 எடுத்துக்கலாமா, இந்த 3 எடுத்துக்கலாமா, இந்த 3 எடுத்து உங்களால் 3 பர்கர் தான் ஃபார்ம் பண்ண முடியும். ஏன் 3 தான் ஃபார்ம் பண்ண முடிஞ்சிச்சு? ஏன்னா உங்கள்கிட்ட சீஸ் கம்மியாக இருந்துச்சு. அப்போது இதுதான் உங்களோட ரியாக்டன்னு எடுத்துக்கோங்க. ஓகே. அண்ட் இது பர்கர் ஃபார்ம்ன்றதை உங்களோட ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்க. அப்போது உங்களோட எந்த ரியாக்டன் ப்ராடக்டோட அளவை டிட்டர்மைன் பண்ணிச்சு? இப்போது ஸ்லைஸ். அப்போது எதோட வேல்யூ கம்மியாக இருக்கோ அதுதான் உங்களோட ப்ராடக்டோட அமௌண்ட்டை டிட்டர்மைன் பண்ணும். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், லிமிட்டிங் ரியேஜன் அப்படிமோ. அப்போது இந்த அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்மேஷன் இஸ் டிட்டர்மைன்டு பை தி லிமிட்டிங் ரியேஜன்ட். அந்த லிமிட்டிங் ரியேஜன்ட் எது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதில் என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கலான்னா, எது லிமிட்டிங் ரியேஜன்ட், லிமிட்டிங் ரியேஜன்ட்டோட அமௌண்ட் என்ன, அந்த லிமிட்டிங் ரியேஜன்ட் எவ்வளோ எக்ஸஸாக என்ன தேவைப்படும் டு மெயின்டைன் தி ரியாக்டன். இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இந்த எக்ஸஸ் ரியேஜன்ட் என்ன, எவ்வளோ எக்ஸஸாக இருக்குது அப்படிங்கிறத கேட்கலாம். இப்போது எந்த ஒரு ரியாக்ஷனாக இருந்தாலும் அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணணும். இப்போ அவங்க சிம்பிளாக கொடுத்துருவாங்க, நைட்ரஜன் ரியாக்ட் வித் ஹைட்ரஜன் டு ஃபார்ம் மீத்தேன். நீங்கள் ஹைட்ரஜன் மீத்தேன் இதை எழுதி முடிச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா பேலன்ஸ் பண்ணணும். அப்போது இங்கே நைட்ரஜன் 2 இருக்குது, அதனால் 2, அண்டு ஹைட்ரஜன் இங்கே 6 இருக்குது, அதனால் இங்கே 3. ஓகேவா? பேலன்ஸ் பண்ணி முடித்தாங்க. இப்போ லெட்ஸே நைட்ரஜனோட மோல்ஸ் எவ்வளோ கொடுத்துருப்பாங்க, 2 moles ஆஃப் நைட்ரஜன் கொடுத்துருப்பாங்க. அண்டு இது கீழே எழுதிக்கிறோம், 2 moles ஆஃப் நைட்ரஜன் கொடுத்துருக்காங்க, அண்டு 3 moles ஆஃப் ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இப்போ எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் அமோனியா ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே. இப்போ 2 moles ஆஃப் நைட்ரஜன், 3 moles ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குது. இது பண்ணி முடித்த உடனே எது லிமிட்டிங் ரியேஜன் ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அதை வச்சு தான் எவ்வளோ மோல்ஸ் கண்டுபிடிக்க முடியும். பிகாஸ் இப்போ இங்கே உனக்கு 2 moles ஆஃப் நைட்ரஜன் வச்சு மட்டும் நீங்கள் இதை அமோனியா கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ அந்த ரியாக்ஷன் வச்சு நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிடலாம், 1 mole ஆஃப் நைட்ரஜன் 2 mole ஆஃப் அமோனியா கொடுக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நம்மளுக்கு இந்த 2 mole ஆஃப் நைட்ரஜன் இருக்குது. அப்போ 2 mole ஆஃப் நைட்ரஜன் 2 2s 4 mole ஆஃப் அமோனியாவை தரும் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஆனால் நீங்கள் ஹைட்ரஜன் வச்சு சால்வ் பண்ணும்போது ஏற்கனவே ரியாக்ஷன்லேயே 3 mole ஆஃப் ஹைட்ரஜன் 2 mole ஆஃப் அமோனியா. அப்போ இங்கே உனக்கு ஆன்சர் 2 4 அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எது லிமிட்டிங் ரீஜன் கண்டுபிடிக்கணும். அப்போது ப்ராடக்ட் எது ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறது லிமிட்டிங் ரீஜன் அப்படின்னு ஃபஸ்ட் எடுத்தோன்னு சொன்னால், அப்போ லிமிட்டிங் ரீஜன் எது கண்டுபிடிக்கிறதுக்கான டெக்னிக் என்னன்னா, அவங்க கொடுத்துருக்குற மோல்ஸை நீங்கள் பேலன்ஸ் பண்ண ஈக்குவேஷனால் டிவைட் பண்ணணும். இப்போ 2 divided by 1, 3 divided by 3 அவ்வளோதான். அப்போ 2/1 = 2, இங்கே 1. அப்போது எதோட வேல்யூ கம்மியாக இருக்குது, 1 ஹைட்ரஜன். அப்போ ஹைட்ரஜன் இஸ் லிமிட்டிங் ரீஜன். அப்போது உங்களுக்கு ஒன்லி 2 mole ஆஃப் அமோனியா தான் ஃபார்ம் ஆகும். அப்போ எந்த ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணி எது லிமிட்டிங் ரீஜன் கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சா மட்டும்தான் உங்களால் ப்ராடக்ட் எவ்வளோ அமௌண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இப்போ மாஸ் ரிலேஷன்ஷிப் இப்போ மோல்ஸாக கொடுத்துட்டாங்க. இப்போ அமோனியா ஹைட்ரஜன் இப்போ மோல்ஸாக கொடுக்காம KCl3 அதில் கம்பஷன் KCl3யோட KClO3 இதோட கம்பஷன் கொடுக்குறாங்க. கம்பஷனும் KClO3 அப்படின்னு கொடுத்தாலும் நீங்களும் இந்த ரியாக்ஷன் எழுத கற்றுக்கணும். KCl + O2. இப்போது KCl பேலன்ஸ்டாக இருக்குது. இப்போ ஆக்சிஜன் தான் பேலன்ஸ் பண்ணி இங்கே 2 போடுங்க. அப்போ இங்கே 3 போடுங்க. 3 2 6 2 3 6 இங்கே 2 போட்டதுனால இங்கே 2. இப்போ இதை பேலன்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ மோல்ஸாக கொடுக்கல, மாஸ் ஆஃப் KCl3யோட 1.225 கிராம் மாஸ் கொடுத்துருக்காங்க. இப்படி மாஸாக கொடுக்கும்போது நீங்கள் அதை என்ன பண்ணணும், மோல்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு தான் மோல்ஸாக கன்வெர்ட் பண்ண தெரியுமா. கிவன் பாஸ் பை மோலார் மாஸ் ஆஃப் பொட்டாசியம் 19, குளோரின் 35, ஆக்சிஜன் 16, 16 3s 48. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதை 1.225 டிவைட் பண்ணிங்கன்னா 0.015 மோல்ஸ் கிடைக்கும். ஓகேவா. அண்டு கால்சியம் கார்பனேட் இதே மாதிரி தான். கால்சியம் கார்பனேட்டை வெயிட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் கால்சியம் கார்பனேட்டை மோல்ஸாக மாற்றுங்க. மோல்ஸாக இருந்து அதை கன்வெர்ட் பண்ணுங்கள் CaCO3. அண்ட் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் FeSO4 எவ்வளோ அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணிட்டேன். இப்போ 15.2 கிராம் ஆஃப் FeSO4 எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் Fe2O3 ஃபார்ம் பண்ணுது, SO3 ஃபார்ம் பண்ணுது. இது எப்படி நீங்கள் சால்வ் பண்ணணும்னா, இந்த Fe2SO4 இருக்கா, நீங்கள் வெயிட்டாகவே பண்ணலாம். இல்லைனா மோல்ஸாக மாற்றி அதை லாஸ்ட்டு ஃபைனலாக வெயிட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ மாஸாக கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறேன். இப்போ வெயிட் ஆஃப் Fe3 23 ப்ளஸ் சல்ஃபர் 30 ப்ளஸ் இது 16 4 64. இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ வரும். லெட்ஸ் அந்த வேல்யூ என்னென்னு பார்ப்போமா. எவ்வளோ 23 ப்ளஸ் 30 ப்ளஸ் 64 117 கிராம். நம்ம இந்த ரியாக்ஷன் வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம், 117. ஒரு 1 mole ஆஃப் FeSO3 117 கிராம். அப்போ 117 × 2 அப்படிங்கிறதுனால 7 14 2 3 2 234 கிராம் Fe2O3யோட வெயிட் கண்டுபிடிங்க. 23 × 2 46 ப்ளஸ் 16 3 48 46 48 94 கிராம் ஆஃப் Fe2O3 ஃபார்ம் பண்ணுது. என்ன 234 கிராம் ஆஃப் FeSO4. இப்போ எனக்கு இதில் 15.2 கிராம் எவ்வளோ ஃபார்ம் பண்ணணும்னு தெரியணும். அப்போ இந்த 23 எங்கே கொண்டு போங்க. அப்போ 94 டிவைடட் பை 234 இன்ட்டு 15.2 கிராம். இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது 8 கிராம் அப்படிங்கிறது தான் வரும். மாஸ் வால்யூம் ரிலேஷன்ஷிப். இப்போது சல்ஃபர் அண்ட் ஆக்சிஜன் டுகெதர் டு ஃபார்ம் சல்ஃபர் டை ஆக்சைடு. இப்போ எனக்கு சல்ஃபரோட வால்யூம் மாஸ் 16 கிராம் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ வால்யூம் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணுன்னு கேட்பாங்க. இது சிம்பிளாக சொல்லணுன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு பண்ணுறது தான் ஈஸி அப்படிமே. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நான் ஒரு ஸ்லைட் எடுத்துக்கிடுவேன் கொஞ்சம் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு.
இப்போ சல்ஃபர் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. டு ஃபார்ம் சல்ஃபர் டை ஆக்சைடு 16 கிராம் ஆஃப் சல்ஃபர் எவ்வளோ வால்யூம் ஆஃப் இதை ஃபார்ம் பண்ணுது? ஓகேவா? அதுக்கு நான் இதை நம்பர் ஆஃப் மோல்ஸாக மாற்றிக்கிட்டுமா? 16 டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸாக சொல்லுவோம் 1 மோல் ஆஃப் சல்ஃபர் இருக்குது. இப்போ எனக்கு 1 மோல் ஆஃப் சல்ஃபர் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன்? ரியாக்ஷன் பேலன்ஸ் பண்ணணும். ஆல்ரெடி ரியாக்ஷன் பேலன்ஸ்டாக இருக்குது. 1 மோல் ஆஃப் சல்ஃபர் 1 மோல் ஆஃப் SO2 ஃபார்ம் பண்ணோம். அப்போ 1 மோல் ஆஃப் SO2ஓட வால்யூம் என்ன? 22.4 லிட்டர். அப்போ 22.4 லிட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் ஆன்சர். இந்த ஹேபர்ஸ் ப்ராசஸ் வச்சு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ரெட் கலர். ஓகே, ப்ராசஸ் இது கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நைட்ரஜன் 50 கிலோகிராம் இருக்குது, ஹைட்ரஜன் 10 கிலோகிராம் இருக்குது. இப்போது இதில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் அமோனியா ஃபார்ம் பண்ணிடும் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் எது லிமிட்டிங் ரியேஜென்ட், எவ்வளோ அமௌண்ட். இப்போ லிமிட்டிங் ரியேஜென்ட் எதுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட்டு அது நம்பர் ஆஃப் மோல்ஸாக மாற்றணும். இப்போ 50 1 பேஜ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிடுவோமா? இந்த ஒரு இதை வச்சு எல்லாத்தையும் உங்களுக்கு சால்வ் பண்ணுற மாதிரி நைட்ரஜன், ஹைட்ரஜன், அமோனியா பேலன்ஸ் பண்ணணும். இங்கே 2 இங்கே 3. இப்போ நைட்ரஜன் 50 kg இருக்குது. இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 கிலோகிராம் இருக்குது. இப்போ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கிலோகிராம் ஆஃப் அமோனியா ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரியாக்ஷன் ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணியாச்சு நம்ம. அண்டு இதை மோல்ஸாக மாற்றணும். இப்போ 50 டிவைடட் பை 14 × 28 28 டிவைட் பண்ணணும். 50 டிவைடட் பை 28 எவ்வளோ? 1.7. அண்ட் இதை 10 இதை மோல்ஸாக மாற்றணும். மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் எவ்வளோ? 2. அப்போ இது 5. ஓகேவா? இப்போ 5 மோல் இருக்குது. 5 மோல் ஆஃப் ஹைட்ரஜன், 1.7 மோல் ஆஃப் நைட்ரஜன் இருக்குது. இதை வச்சோடனே நீங்கள் 5 அதிகமாக இருக்குது, அப்போது நைட்ரஜன் தான் லிமிட்டிங் ரியேஜென்ட் நினச்சிங்கன்னா தப்பு. என்ன சொல்லியிருக்கேன்? மோல்ஸை அதோட ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்டால் டிவைட் பண்ணணும் ஃபார் லிமிட்டிங் ரியேஜென்ட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. அப்போ 1.7 டிவைடட் பை 1, 5 டிவைடட் பை 3, 3 1s are 3, 0, 3 6 are 18. அப்போது 1.7 தான் அதிகம். அப்போது excess reagent is nitrogen, limiting reagent is hydrogen. ஓகேவா? இப்போ லிமிட்டிங் reagent ஹைட்ரஜன். அப்போது எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிற அமோனியா ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது இப்போ யார் டிட்டர்மைன் பண்ணுவா? இந்த ஹைட்ரஜன். அப்போது அதை வச்சு கண்டுபிடிக்கணும். இப்போது இதை மாஸ் ரிலேஷன்ஷிப் சொல்லி கொடுத்தேன்னா அதையே வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் மோல்ஸாக மாற்றி கண்டுபிடிக்கலாம், மாஸை வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ நீ இப்போ ஃபஸ்ட்டு மோல் ரிலேஷன்ஷிப், ஏன்னா மோல் பாதையை கண்டுபிடிச்சதுனால மோல் ரிலேஷன்ஷிப் சொல்கிறேன். நம்ம ரியாக்ஷனில் எடுத்தோம்னா 3 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் 2 மோல் ஆஃப் அமோனியாவை ஃபார்ம் பண்ணும். அப்போ 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் 2/3 அமோனியாவை ஃபார்ம் பண்ணும். நம்மளுக்கு 5 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குது. 5னா 2/3 × 5 மோல் ஆஃப் அமோனியா. அப்போ 10/3 மோல் ஆஃப் அமோனியா இருக்குது. எனக்கு எவ்வளோ வெயிட் இன் கிலோகிராமில் கேட்டாங்கன்னா மாஸ் ஈக்குவல் டு மோல் டிவைடட் இன்ட்டு மோலார் மாஸ். மோலார் மாஸ் ஆஃப் அமோனியா எவ்வளோ? 14 + 3 17. அப்போது 170 டிவைடட் பை 3, 3 5s are 15, 3 6 are 18.66 வரும். திஸ் அமௌண்ட் ஆஃப் அமோனியா ஃபார்ம் ஆகும். இப்போ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இந்த கொஸ்டின்ஸில் இன்னொரு ஃபார்ம்லேயும் கேட்பாங்க. இப்போ லிமிட்டிங் ரியேஜென்ட் ஹைட்ரஜன் தெரிஞ்சுட்டு, எக்ஸஸ் ரியேஜென்ட் அமோனியா தெரிஞ்சுட்டு, இப்போ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் அமோனியா ரியாக்ட் ஆகிருக்கோ அப்படின்னு கேட்கலாம். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். இப்போ இதை மாஸில் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ மாஸ் ஆஃப் அமோனியா ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது 1 மோல் ஆஃப் அமோனியா நைட்ரஜன், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் நைட்ரஜன் ரியாக்ட் வித் ஹைட்ரஜன், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் நைட்ரஜன் எக்ஸஸாக இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் நைட்ரஜன் ரியாக்ட் பண்ணியிருக்கு.
இப்படின்னு கிடைக்கணும். இப்போ 1 mole ஆஃப் நைட்ரஜன் ரியாக்ட் வித் 3 mole ஆஃப் ஹைட்ரஜன். இது எதுலேருந்து எடுத்தோம்னா ரியாக்ஷன்லேருந்து எடுத்தாச்சு. இப்போது எனக்கு அப்போது 28 கிராமா 1 மோல்னா 28 கிராம். இது எவ்வளோ 3 to 6 கிராம் ஆஃப் ஹைட்ரஜனோட ரியாக்ட் பண்ணுது. இப்போ உங்களுக்கு என்ன தேவை, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் நைட்ரஜன் எக்ஸா இருக்குது. அப்போ 6 கிராம் நம்மளுக்கு 10 கிலோகிராம் ஆஃப் ஹைட்ரஜன் தான் ரியாக்ட் பண்ண போகுது. கிலோகிராம் கிராம் எல்லாம் ஒன்றும் மாற்றிக்கலாம், கிலோகிராம். இப்போது இப்போ 1 கிலோகிராம் ஆஃப் ஹைட்ரஜன் எத்தனோட ரியாக்ட் பண்ணும், 26/8 கிராம் ஆஃப் அமோனியாவோட ரியாக்ட் பண்ணும். அப்போது 10 கிலோகிராம் ஆஃப் ஹைட்ரஜன் ரியாக்ட் பண்ணுது. அப்போ 28/6 × 10 கிலோகிராம் ஆஃப் நைட்ரஜனோட ரியாக்ட் பண்ணும். 2 3 are 6, 2 14, 114/3, 3 4 are 12, 3 6 are 18, 46.6 கிராம் ஆஃப் அமோனியா ரியாக்ட் ஆகிருக்கு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்பாங்க. 50 - 46.6, 3.4 கிராம் எக்ஸஸாக இருக்குது. இதான் ஒரு ரிமைனிங் ரியாக்ஷன். இதை வச்சு டிஃப்ரெண்ட் சம் சால்வ் பண்ணுங்கள். அண்ட் இந்த செஷனை குயிக் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ. இது ஒரு இம்பார்ட்டன்ட் மாடல். இந்த மாடல்னால் மோஸ்ட் ஆஃப் த சம்ஸ் கேட்பாங்க. The number of water molecules is maximum in. இந்த மாதிரி பார்க்கும்போது 1.8 கிராம் ஆஃப் H2O, 18 கிராம் ஆஃப் H2O, 18 மோல், 18 மாலிக்யூல்ஸ். இது எல்லாமே டிஃப்ரெண்ட் யூனிட்ஸில் இருக்குது. நம்ம எல்லாமே ஒரே யூனிட்ஸாக மாற்றணும். அந்த யூனிட் மோஸ்ட்லி மோல்ஸாக இருந்தால் பெட்டராக இருக்கும். இப்போ 18 மோல் ஆஃப் வாட்டர், 18 மாலிக்யூல்ஸ் தான் இருக்குது. இப்போ 18 மாலிக்யூல்ஸை மோலாக மாற்றணும் எவ்வளோ, given particle divided by Avogadro number of particle. அப்போ 6.022 10⁻23. அப்போ 18 × 1.66. ஏன்னா 1/6.02 போதுனா 1.6 10⁻−24 போட்டுக்கலான்றேன். அப்படிங்கும்போது 1.0.24 வெரி லெஸ். அதனால் இது வராது, கண்டிப்பாக இதுதான். இது ஒரு இம்பார்ட்டன்ட் மாடல். நிறைய பேர் இதில் தப்பு விடுவாங்க. Calculate the total number of molecules present in 1.8 liter of H2O in liter. லிட்டரில் இருக்குது. நான் என்ன சொல்லியிருக்கேன், நீ 1.8 லிட்டர்னு என்ன சொல்லுவாங்க. இப்போ லிட்டரில் இருக்குது. அப்போ கிவன் லிட்டர் டிவைடட் பை 22.4 லிட்டர். அப்போ 1.8 × 22.4 லிட்டர். இப்படி போட்டு ஒரு ஆன்சர் கொண்டு வருவீங்க. அப்படி கண்டுபிடிச்சா தப்பு. பிகாஸ் இது லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்குது. லிக்யூட் ஸ்டேட்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நார்மல் கிராம் மெத்தடில் தான் யூஸ் பண்ணணும். அப்போ லிட்டரில் இருக்குது, அது எப்படி நான் கிராமாக மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாஸ் ஈக்குவல் டு இப்போ டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூமா. உங்களுக்கு தேவை மாஸ் தானே. அப்போ மாஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். டென்சிட்டி ஆஃப் வாட்டர் எவ்வளோ, 1000 கிராம் இன்ட்டு 1000 கிராம் பெர் எம்எல் அப்படிங்கிறது தான் டென்சிட்டி. Density of water is equal to 1000 gram per ml. அப்போது இன்ட்டு வால்யூமோட வேல்யூ 1.8. அப்போ 1.8 × 10⁻³ இதுதான் மாஸ். அப்போ மாஸ் ஆஃப் 1.8 லிட்டர் நத்திங் பட் 1.8 × 10⁻³ கிராம். இப்போது நமக்கு மாஸ் தெரிஞ்சுட்டு கிவன் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ் 18 கிராம். இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும் 10⁻². 100 மோல். அவங்க கேட்டிருக்குது இன்னும் பாருங்கள், மாலிக்யூல்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நம்ம மோல்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். மோல்ஸ் ஆஃப் மாலிக்யூல் 1 மோல் ஈக்குவல் டு 6.02 10⁻². அப்போ 100 மோல் ஈக்குவல் டு 6.022 × 10⁻23 × 10⁻². அப்போ 10⁻25 இந்த வேல்யூ இங்கே எழுதிக்கோங்க. தட்ஸ் ஆல் ப்ரோ. இது நம்ம பார்த்தது தான். அப்போ மோலார் வால்யூம் அப்படிங்கிறது 1 மோல் ஆஃப் கேஸ் எவ்வளோ வால்யூம் ஆக்குப்பை பண்ணியிருக்கோ தட் இஸ் நோன் அஸ் மோலார் வால்யூம். இந்த மோலார் வால்யூம் அட் எஸ்டிபி எல்லாமே சேமாக தான் இருக்கும். எல்லா கேஸும் இப்போ நீ 1 மோல் ஆஃப் ஹீலியம் எடுத்தாலும், 1 மோல் ஆஃப் ஜெனான் எடுத்தாலும், 1 மோல் ஆஃப் மீத்தேன் எடுத்தாலும் அட் எஸ்டிபி 22.4 லிட்டர் தான் ஆக்குப்பை பண்ணியிருக்கும். அப்போது இந்த மாதிரி கேட்பாங்க. இப்போது எக்ஸாம்பிள் நானே ஒரு லெட்ஸ் அஸ்யூம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மோல் ஆஃப் ஹீலியம் ஆக்குப்பை
24 கொடுக்காம 50 லிட்டர். இப்போ எனக்கு 1 mole ஆஃப் xenon அட் எஸ்டிபி இப்படின்னு கேட்பாங்க. அட் எஸ்டிபி நம்மளாக தெரியுங்களா? அப்போ 2 mole 50 லிட்டர். நம்ம எல்லா மாலிக்யூல் எல்லா டைப் ஆஃப் கேஸும் ஈக்குவல் மால்ஸில் ஈக்குவல் வால்யூம் தான் ஆக்குபை பண்ணணும். அப்போது 2 mole 50 அப்படின்னா 1 mole ஆஃப் ஃபஸ்ட்டு ஹீலியம் கண்டுபிடிப்போம். ஹீலியம் வந்து 25 லிட்டர் ஆக்குபை பண்ணுவோம். அப்போ 1 mole ஆஃப் xenon தேட் சேம் 25 லிட்டர் தான் ஆக்குபை பண்ணும். இந்த மாதிரி தான் நம்ம அப்படியே பார்த்தாச்சு. ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். இப்போ என்னென்னா, இப்போ கார்பன் எடுத்தாலோ கார்பன் 12 இருக்குது, கார்பன் 13 இருக்குது, கார்பன் 14 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐசோடோப்ஸ் இருக்குது. இப்போ டிஃப்ரெண்ட் ஐசோடோப்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா இப்போது கார்பன் 12 இருந்தால் 12 பாயிண்ட் சம்திங் இந்த மாதிரி வேல்யூ இருக்குமே தவிர 12 அப்படிங்கிறது கம்ப்ளீட் வேல்யூ இருக்குது, இந்த ஹோல் வேல்யூ இருக்காது. அப்போ அதெல்லாம் எப்படி கண்டுபிடிவாங்கன்னா ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிவாங்க. இந்த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸோட ஃபார்முலா என்னென்னா, நீங்கள் மோலார் மாஸ் ஒவ்வொரு இப்போ குளோரின் 35 அப்படின்னு ஒன்று இருக்குது, குளோரின் 37 ஒன்று இருக்குது. குளோரின் 35ஓட அபண்டன்சி 75%, குளோரின் 37 ஐசோடோப்போட அபண்டன்சி 75%. இதை வச்சு ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் குளோரின் கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதோட மோலார் மாஸ் இப்போ 35 இன்ட்டு அதோட அபண்டன்சி 75 ப்ளஸ் 37 இன்ட்டு அதோட அபண்டன்சி 25 டிவைடட் பை 100. அப்படிங்கிறது எதை வச்சுன்னா இந்த எத்தனை டைப் ஆஃப் ஐசோடோப் இருக்கோ ஆல் த அபண்டன்சி ஆட் பண்ணுவாங்க. அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணால் கண்டிப்பாக 100 தான் இருக்கும். எக்ஸாம்பிள் குளோரின் 35ஓட அபண்டன்சி 75, குளோரின் 37 வந்து 25. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 100 வரும். இது எப்படின்னா A + B = 100. இப்போ 3 ஐசோடோப் இருந்துச்சுன்னா A + B + C = 100. இது உங்களுக்கு ஒரு கிவன் இருந்து 2 அன்கிவன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது A + C, B உங்களுக்கு தெரிஞ்சு 25 = 100னா இங்கே 75 வருமா? அப்போ சிக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், 75 - A இதை வச்சு ஒரு சம் சால்வ் பண்ணுவோம். அது வரக்கூடிய சம்மை சால்வ் பண்ணுவோம். இப்போ ஆன்சர் நீங்கள் இதை சால்வ் பண்ணிங்கன்னா 35.5 வரும். இப்போ பாருங்கள், இது எதுக்கு க்ளோஸாக இருக்குது, எதோட அபண்டன்சி அதிகமாக இருக்கோ அந்த வேல்யூக்கு தான் க்ளோஸாக வரும் இந்த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். இது ஒன் ஆஃப் த ட்ரிக். இதில் ஒன் இம்பார்ட்டன்ட் மாடல். The magnesium has 3 isotopes which are magnesium 24, 25, 26. The abundancy of magnesium 24 is 79%. Average atomic mass of magnesium average atomic mass அவங்களே கொடுத்துட்டாங்க. Percentage abundancy of magnesium 25, 26 இருக்காங்க. இப்போது average atomic mass = M1N1 plus M2N2 plus M3N3 divided by total 100. உங்களுக்கு மோலார் மாஸ் எல்லாத்துக்குமே 24, 25, 26 இது எல்லாமே உங்களுக்கு கிவன். இது கிவன் அண்டு N1ஓட வேல்யூ கிவன். ஆனால் N2, N3 தெரியல. நான் என்ன சொல்லியிருக்கேன், A + B + C = 100 இப்போ 79 + B + C = 100. இப்போ B + C = 21. சிக்கு பதிலாக என்ன போடலாம், 21 - B போடலாம். ஏன் இது இப்போ எடுக்கன்னு சொல்கிறேன், பிகாஸ் உங்களுக்கு இதோட வேல்யூ 24/31 அப்படின்னு தெரிஞ்சுட்டு இது 24 × 79 போடுறீங்க. இங்கே 25 × A போடுறீங்க வச்சுக்கோங்களேன். இங்கே 26 × B டிவைடட் பை 100. இப்போ 2 டிஃப்ரெண்ட் வேரியபிள் ஒரு ஃபார்முலாவில் இருந்தால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போது இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு வேரியபிளாக மாற்ற ட்ரை பண்ணணும் நான். அப்போது லெட்ஸே அதனால் இது B and C எடுத்துக்கிறது. சிக்கு பதிலாக 21 - B நினைக்கலாமா? ஆமாம். 24 × 17 இந்த 100 இன்சைடு கொண்டு போய்க்கோங்க. 2431 மாறிடும். ப்ளஸ் 25B ப்ளஸ் 26 × 21 - B. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஃபார் தி B கிடச்சிரும். B கிடச்சிச்சின்னா ஆன்சர் Bயை வச்சு ஏவை இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கோங்க. அவ்வளோ. இந்த ஆக்சுவல் மாஸ் ஆஃப் ஒன் பார்ட்டிக்கிள், இதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு மாடல் சம் போட்டேன். இப்போ சில்வர் வந்து 108 AMU, அதோட வெயிட் என்னென்னா 1 AMU × 1.6 × 10⁻⁻24 அதில் சால்வ் பண்ணுவேன் வந்துடும்.
அண்ட் அவ்வளோதான் ப்ரோ. எந்த வால்யூம் கொடுத்தாலும் சரி, அதோட கிராம் கொடுத்தாலும் சரி, எல்லாத்தையும் மோல்ஸாக மாற்றிட்டு அந்த மோல்ஸ்லேருந்து வால்யூம் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள், மாலிக்யூல்ஸ் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். இது ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருக்கோங்க. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.